ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து டீ கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்வீட் வந்து இந்த கப்பில் வந்து ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும். அதுக்காக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து என்னென்ன நட்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், பூசணி விதைங்க, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை. உங்களுக்கு எந்த நட்ஸு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் எல்லாத்துலேயும் நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பால் பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது கூட மைதா வந்து 4 டேபிள் ஸ்பூன் மைதா வந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிற இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா எனக்கு 5 டீ கப்பில் வந்து கரெக்டாக வந்ததுங்க. அதாவது 5 ஸ்வீட் வந்து வந்தது. இது கூடவே ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். அதாவது அந்த பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா அந்த 85 ml கப்பில் 1 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா இந்த நெய்யில் மெல்ட் ஆகி வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு தேன் கலரில் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சுகரோட சூட்டிலேயே அது நல்லா அந்த பவுடரெல்லாம் வெந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததும் அதை எடுத்து இப்போ நம்ம வந்து கப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிற இந்த அளவுகளில் எனக்கு வந்து 5 ஸ்வீட் வந்து வந்ததுங்க. அதாவது 5 கப்பில் வந்து வந்தது. சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா லெவல் படுத்தி விட்டுக்கலாம். லெவல் படுத்திட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்படி எடுத்து கவுத்தோம்னா அழகாக அந்த கப்பில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சோகன் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.